அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் சேசிஸ் ஃப்ரேமை ஆய்வு செய்வது, ஷாக் அப்சார்பரை அசெம்பிள் செய்வது, சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை லூப்ரிகேட் செய்வது போன்றவற்றை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய இயலும். சேசிஸ் ஃப்ரேமை ஆய்வு செய்யவும், வளைவுகள், திருப்பங்கள் மற்றும் விரிசல்களுக்கு சேசிஸ் ஃப்ரேமை சரிபார்க்கவும், ஷாக் அப்சார்பரை அகற்றவும், ஷாக் அப்சார்பரை ஆய்வு செய்யவும், ஷாக் அப்சார்பரை மீண்டும் பொருத்தவும், சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை லூப்ரிகேட் செய்யவும். இதை செய்வதற்கு தேவையான கருவிகள், இயந்திரங்கள், பொருட்களை சேகரிப்போம். ட்ரைனிஸ் டூல்கிட் 1, பிளம்ப் பாப் 1, ஜாக் 1, ஹேமர் 1, ஹெவி வெஹிக்கிள் 1, காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப, சாக் தேவைக்கேற்ப, புஷஸ் தேவைக்கேற்ப, ஆயில் தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப, சோப் ஆயில் தேவைக்கேற்ப, கிளீனிங் சால்வெண்ட் தேவைக்கேற்ப. சேசிஸ் ஃப்ரேமை ஆய்வு செய்யுங்கள். சேசிஸ் ஃப்ரேமில் விரிசல் மற்றும் பெரிய சேதம் உள்ளதா என சோதிக்கவும். ஏதேனும் பெரிய சேதம் கண்டறியப்பட்டால் சேசிஸ் ஃப்ரேமை சரி செய்ய அனுப்பவும். வளைவுகள் மற்றும் திருப்பங்களுக்காக சேசிஸ் ஃப்ரேமை சரிபார்க்கவும். உற்பத்தியாளரின் விவரக்குறிப்பின்படி ஒரு சமமான தரையில் ஒரு வரைபடத்தை குறிக்கவும். வரைபடத்தின் தரையில் ஃப்ரேமை வைக்கவும். தரையில் ஃப்ரேமின் மூலை விட்ட மற்றும் இன்லைன் அளவீட்டை சரிபார்க்கவும். ஃப்ரேம் வளைந்திருந்தால் அல்லது முறுக்கப்பட்டால் பக்க உறுப்பினர் மற்றும் குறுக்கு உறுப்பினர் புள்ளிகள் தரை வரைபடத்துடன் சீரமைக்கப்படாது. காணப்படும் விலகல் உற்பத்தியாளரின் குறிப்பிட்ட வரம்புகளை விட அதிகமாக இருந்தால் பழுது பார்க்க சட்டத்தை அனுப்பவும். படி 5. யூனிஃபார்ம் ஹைட் ஆர் சப்போர்ட்டில் ஃப்ரேமை வைக்கவும். தரை வரைபடத்துடன் ஒத்துப்போகவும். பல பிளம்ப் பாப் பாயிண்ட் மார்க்ஸ் உருவாக்கவும். அங்கு பிளம்ப் பாப் பாயிண்ட் தரையை தொடும். பிளம்ப் பாப் தொடும் வரைபடத்தை குறிக்கவும். ஒரு வரைபடத்தை உருவாக்கவும். பிளம்ப் பாப்பின் வரைபடத்தை உற்பத்தியாளரின் வரைபடத்துடன் ஒப்பிடுக. ஒரு பிளம்ப் பாப் பயன்படுத்தி வெவ்வேறு இடங்களில் தரையிலிருந்து ஃப்ரேமின் உயரத்தை அளவிடவும். உயரங்களுக்கு இடையே ஏதேனும் வித்தியாசம் இருந்தால், ஃப்ரேம் தொய்வாக இருந்தால் அதை பழுது பார்க்க அனுப்பவும். பால்பின் சுத்தியலால் அளிப்பதன் மூலம் ஃப்ரேமின் ரிவெட்களை ஆய்வு செய்யுங்கள். தளர்வான ரிவெட்கள் மந்தமான ஒலியை தரும். ரிவெட்களை மாற்றவும் அல்லது ஃப்ரேமை பழுது பார்க்க அனுப்பவும். ஹேங்கர் அடைப்பு குறித்துளைகள், ரிவெட் துளைகள், குறுக்கு உறுப்பினர் பெருகி வரும் புள்ளிகளிலிருந்து சேசிஸ் விரிசல்களை சரிபார்க்கவும். கிராக் பழுது என்பது ஒரு சிறப்பு வெல்டிங் நுட்பமாகும். இது ஒரு நிபுணரால் செய்யப்படுகிறது. ஷாக் அப்சார்பர் அகற்றுதல். முன் மற்றும் பின்புற வீல்களை சோக் செய்யவும். ஆக்சில் ஆதரிக்கும் ஸ்பிரிங் பேடின் கீழ் ஜாக்குகளை வைக்கவும். வீல்கள் தரையிலிருந்து வெளியேறும் வரை வாகனத்தை ஜாக் செய்யவும். ஷாக் அப்சார்பரை பிடித்து ஷாக் அப்சார்பர் மவுண்டிங் போல்டை மேல் மற்றும் கீழ் மவுண்டிங் பிராக்கெட் ஸ்பிரிங் பேடிலிருந்து அகற்றவும். மேலே ஒரு ஸ்பேசருடன் பெருகி வரும் அடைப்புக்குறியிலிருந்து ஷாக் அப்சார்பர் அகற்றவும். ஷாக் அப்சார்பில் சுருக்கம் மற்றும் எண்ணெய் கசிவு உள்ளதா என சரிபார்க்கவும். ஷாக் அப்சார்பரை நிறுவுதல். மேலே உள்ள ஸ்பேசர்களுடன் ஷாக் அப்சார்பரை பிடிக்கவும். ஷாக் அப்சார்பரை பிடித்து அடைப்புக்குறியில் பெருகி வரும் போல்டுகளை இறுக்கவும். ஸ்பிளிட் பின் மூலம் நட்டு லாக் செய்யவும். வாகனத்திலிருந்து ஜாக்குகளை அகற்றவும். வாகனத்தின் உடலை கையால் அழுத்தி ஷாக் அப்சார்பின் செயல்பாட்டை சரிபார்க்கவும்.
சஸ்பென்ஷன் சிஸ்டமை லூப்ரிகேட் செய்யவும். வாகனத்தின் லூப்ரிகேஷன் பாயிண்ட்களை அடையாளம் காணவும். லூப்ரிகேஷன் பாயிண்ட்களை பருத்தி துணியால் சுத்தம் செய்யவும். கிரீஸ் நிப்பில்களில் ஏதேனும் சேதங்கள் உள்ளதா என்று பார்வையுடன் சோதிக்கவும். கிரீஸ் நிப்பில்களில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அவற்றை மாற்றவும். லூப்ரிகேஷன் பாயிண்ட்கள் மீது கிரீஸ் தடவ பவர் ஆபரேட்டிங் கன்னை பயன்படுத்தவும். சஸ்பென்ஷன் லூப்ரிகேஷன் பாயிண்ட்களுக்கு நிப்பில் கிரீஸ் பயன்படுத்தவும். ஷேக்கல் பின் மீது கிரீஸ் கன்னை ஃபிக்ஸ் செய்யவும். கிரீஸ் கன்னை பம்பிங் செய்வதன் மூலம் நிப்பில் பாயிண்ட்களை கிரீஸ் செய்யவும். பழைய கிரீஸ் அனைத்தும் ஷேக்கல் பின்னிலிருந்து வெளியேறும் வரை. மேலே உள்ள நடைமுறையின்படி ஹேங்கர் பின் மற்றும் நிப்பில் பாயிண்டை லூப்ரிகேட் செய்யவும். ப்ராப்ளர் ஷாஃப்டின் யூனிவர்சல் ஜாயிண்டை லூப்ரிகேட் செய்யவும். முன்வீல் CV ஜாயிண்ட் லூப்ரிகேட் செய்யவும். அனைத்து லூப்ரிகேட்டட் பாயிண்ட்களையும் சுத்தம் செய்யவும். உபரி கிரீஸ் இருந்தால் துடைக்கவும். கிரீசிங் பாயிண்ட்கள் பின்வருமாறு: டை ராட் முனை, ஸ்டட் பிஸ்டன் ராட் புஷிங், CV ஜாயிண்ட், ஸ்டப் ஆக்சில், வீல் பியரிங். Steering cable lubrication, brake linkage, bush set of front studs, gear shift linkage, clutch pedal linkage, universal joints and slip joint, brake caliper unit, door hinges and locks, water pump bearing, steering linkages. இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொண்டோம்: சேசிஸ் ஃப்ரேமை பார்வைக்கு ஆய்வு செய்யவும். வளைவுகள், திருப்பங்கள், விரிசல்களுக்கு சேஸ் ஃப்ரேம் சரிபார்க்கவும். ஷாக் அப்சார்பரை அகற்றவும். ஷாக் அப்சார்பரை ஆய்வு செய்யவும். ஷாக் அப்சார்பரை மீண்டும் பொருத்தவும். சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை லூப்ரிகேட் செய்யவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.